மதிக்கண்ணு, என்னடா சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குடா என அறைக்குள் நுழைந்தார் அகல். சரிம்மா, அப்படியே அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. குட் நைட். என்னது லைட்டா? சூரிய வெளிச்சம்டி எருமை. ராத்திரியில தூங்காம போனையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது, விடிஞ்சு இவ்வளவு நேரமாகியும் எந்திரிக்காம லைட் ஆஃப் பண்ணவாம். பாசமா பேசும்போதே தெரியும் சுப்பிரபாதம் ஆரம்பிக்க போறேன்னு. விடமாட்டியே என்ன? எருமை எருமைன்னு சொல்ற, என்ன பெத்த நீ யாரா? வாயிலே நான் போடுவேன். கொழுப்புடி உனக்கு. உன்னெல்லாம் அடிச்சு வளர்க்கல, அதான். என் மருமக அங்க சமைக்கிறாளாம், நீ இன்னும் படுக்கையை விட்டே எழும்பல. ஒரு காஃபி போட தெரியுமா உனக்கு? ஆனா சாப்பிட மட்டும் டைமுக்கு வந்துரு. பாவம், உன்னை கட்டிக்கிட்டு எவன் பாடுபட போறானோ. என்னது, என்ன அடிக்கலையா? துரத்தி துரத்தி வெளுத்துட்டு மனசாட்சியோட பேசுமா. அது இருக்கட்டும், ஏதோ மருமகன்னு சொன்ன, எவ அவ? வேற யாரு? நம்ம அஸ்வி தான். இன்னைக்கு மதிய சாப்பாடு அங்கதான். அஸ்வி பிரியாணி பண்றாளாம். அந்த பக்கி நம்ம கூட தானே இருக்கா, ஏன் இவளுக்கு இந்த வேண்டாத வேலை இருக்கு? அந்த பண்ணிக்கு பிரியாணியா செய்யறா? பிரியாணி இருக்கட்டும். சரி, நீ போய் உன் அன்பு பையனை எழுப்பு. அதை விட்டுட்டு என்னையவே திட்டாத. அவன் என்ன ஒன்ன மாதிரியா? எப்பவோ எழுந்து எனக்கு சமைக்க கூட ஹெல்ப் பண்றான் தெரியுமா? நீ போய் பல்ல விளக்கிட்டு வா. என்னடி முறப்பு? இதை உன் அப்பங்கிட்ட காட்டு போ. ஐயா பார்த்து போ, ரொம்ப இடுப்பு ஆட்டாத, சுளுக்க பிடிச்சிக்க போகுது. உன்னை இரு பார்த்துக்கிறேன். சி, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சிருவேன். எப்படித்தான் நரேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ என அதிதி புலம்பிக் கொண்டிருக்க, அகல் பின்னால் இருந்து முறைத்து பார்க்க, இனி என்ன கச்சேரிதான். அதிதி, இவளை பற்றி சொல்லணும்னா நம்மளை மாதிரி சராசரியான பொண்ணு தாங்க. அவளுக்கு அஸ்வின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா. ரெண்டும் பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்குறீங்களா? அதிதியின் அப்பா நரேனும் அஸ்வியின் அப்பா பரத்தும் சிறுவயது நண்பர்கள். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. நட்புக்கு பெயர் போன கர்ணன் துரியோதனனை விட ஒரு படி மேலதான். அப்படி ஒரு நட்பு. அவங்க கஷ்டப்பட்டு சின்னதாக ஆரம்பித்த கம்பெனி இப்போ NNB குரூப் ஆஃப் கம்பெனியாக சென்னையில் முதன்மையாக திகழ்கிறது. அதிதி, நரேன் அகல் தம்பதியினருக்கு கடைசி பெண் பிள்ளை. ஆண் பிள்ளை கூட இவ்வளவு சுட்டித்தனம் பண்ணியிருக்க மாட்டான். பட் இந்த அதிதி அப்பப்ப இவ பண்ற வேலை இருக்கே, அகலிடம் அதிகமாக அடி வாங்கியவளும் இவதான். பயமே கிடையாது. எப்பவும் துரு துருன்னு சுத்தி கொண்டே இருப்பா. அப்பாவின் செல்ல மகள். வீட்டில் கலவரம் நடந்தா அதுக்கு காரணம் நம்ம மேடம்தான். போல்டான கேரக்டர். நரேனையும் பரத்தையும் பெயர் சொல்லிதான் கூப்பிடுவா. அஸ்விக்கு அதிதி சொல்றதுதான் வேத வாக்கு. அதிதி MBA முடிச்சிட்டா. அப்பா கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்காம தனக்கு பிடிச்சதை செய்ய ஆசைப்பட்டா. அதில் தன் தோழியையும் இணைத்து கொண்டாள். இப்போ பல ஊர்களுக்கு சென்று அங்கு உள்ள கலாச்சாரம், வாழ்க்கை முறை, வரலாற்று சின்னங்கள், மிக முக்கியமாக அவர்களின் உணவுகளை செய்முறையுடனும் அவற்றை உண்டு கிடைக்கும் அனுபவங்களையும் உயிர் தோழியுடன் சேர்ந்து வீடியோக்கள் எடுத்து யூடியூப்பில் பதிவு செய்தாள். இவ்வாறு ஊர் ஊராக செல்வது அவளுக்கு ஒரு சந்தோஷம், புதுவித அனுபவமும் கூட. ஆரம்பத்துல அப்பா அண்ணா இருவரும் அவ இஷ்டப்படி தைரியமா வெளியிடங்களுக்கு அனுப்ப விரும்பினார்கள். ஆனா அகல்தான் மகளை விடவில்லை. நரேன், ஏன் அகல், அவ சுதந்திரமா பறக்க நினைக்கிறா, அவ இஷ்டப்படி விடு. அவ என்ன பப்பு ஹோட்டல்னா சுத்துறா? இல்லையே. இதுவரைக்கும் நமக்கு கெட்ட பெயர் வார மாதிரி இவளும் அஸ்வியும் நடந்திருக்காங்களா? அப்படி இல்லைங்க. இந்த காலத்துல எப்படி பொண்ணுங்களை தனியா விட முடியும்? எந்த நாயை எப்படி அலையும்னு தெரியாதுங்க. அவளை நம்ம கம்பெனியில வேலை பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைப்போம். வயசு பொண்ணு, இப்படி ஊர் ஊரா போகணுமா? இதை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ கனவுகளை அழிக்க பார்க்குறியா? கல்யாணம் மட்டும் ஒரு பொண்ணுக்கு போதுமா? அவ தனியா யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கணும். தைரியமா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும். வெளியில இருக்கிற காம நாய்களை எதிர்த்து போராடணும். பொண்ணுங்க கிட்ட பயம்தான் அவங்க வீக்னஸ்ஸே. அதை இல்லாம பண்ணி தைரியமா அவங்களே ஃபேஸ் பண்ணா அவங்க வாழை சுருட்டிட்டு இருப்பானுங்க. நம்ம பொண்ணுக்கு அதுக்கான தைரியத்தை நாம தான் கொடுக்கணும். தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்துருக்கோம். இனி பயம் எதுக்கு? அவ சாமர்த்தியமா எல்லாம் பார்த்துப்பா. நீ அவளை நம்பி அனுப்பு.
நிறைய பொண்ணுங்க அவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. நம்ம பொண்ணாவது அவள் ஆசைப்பட்டதை செய்யட்டுமே. நாளைக்கு அவளை பார்த்து மற்ற பெற்றோர்கள் அவங்க பொண்ணுங்களை தனியாக அனுப்புவாங்கல்ல. நீ கூட மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்ட. உங்கள் அப்பா சொன்னாருன்னு அதை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு நீ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு மாட்டேன்னு சொல்லிட்ட. மற்றவங்க கதை உனக்கு தேவையே இல்லை. நாம் மற்றவங்களுக்காக வாழலை. அப்போவும் நான் இதைத்தான் சொன்னேன் அகல். வருண்: மா, அது ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். நீ நம்பி அனுப்பு. அவங்க 2 பேர் பாதுகாப்பையும் நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. மா, அதான் நரேன் 2 பக்கத்துக்கு டைலாக் பேசுகிறார்ல. நான் என்ன ஊரை விட்டு ஓடவா போகிறேன்? ஏதோ 2-3 நாள் போயிட்டு வந்துட போகிறேன். ப்ளீஸ்மா, சிரிச்சுக்கிட்டே சரி சொல்லு பார்ப்போம். அவளின் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே, சரி, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, கவனமாக போயிட்டு வாடாதி என்று அப்ரூவல் கிடைத்த அடுத்த நாளே ராஜஸ்தான் பறந்து விட்டாள் தோழியுடன். பரத் தம்பதியினர் அதிதியுடன் மகளை கவலை இல்லாமல் அனுப்பினார்கள். ராஜஸ்தானின் வரலாற்று சின்னங்கள், மக்களின் வாழ்க்கை முறை, உணவுகள் வீடியோவை ஆதி அஸ் அட்வென்ச்சர்ஸ் யூடியூப் சேனலில் பதிவு செய்ததில் நல்ல வரவேற்பை பெற்றது. பல ஊர்களுக்கு சென்ற அனுபவங்களை வீடியோக்கள் மூலம் பகிர்ந்தனர். அது மட்டுமின்றி பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள தற்காப்பு கலைகள், ட்ரிக்ஸ் என பலவிதமான வீடியோக்களை பதிவு செய்தனர். 2 வருடத்தில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், பாசிட்டிவ் ரிவ்யூக்களை அதிகமாக கிடைத்தது. இவர்களின் வீடியோக்களை பார்த்து பல பெண்கள், உங்களை பார்த்து பெற்றோர்கள் எங்களை தனியாக வெளியே அனுப்புகிறார்கள். நாங்களும் சுதந்திர பறவைகளாக பறக்க விரும்புகிறோம் தோழி. உங்கள் வீடியோக்களை பார்த்து நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்றோம். சுற்றுலா பயணிகள் பலர் உங்கள் வீடியோக்கள் மூலம் பயனடைந்தார்கள் சகோதரிகளே என பலவிதமான கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருந்தது. இப்போ நம்ம அதியும் அஸ்வியும் அடுத்த வீடியோவுக்காக ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதி, நாம் இப்போ எந்த ஊருக்கு போகிறது? திருச்சி பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போவோமா? இருடி, நானும் அதைத்தான் பார்த்துட்ருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்கணும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அஸ்வி, இதை பாரேன். மதுரை பக்கம் இருக்கிற உடையார்பட்டி கிராமம் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. வயல்வெளி, காடு, ஆறு, அது மட்டும் இல்லை, பழைய காலத்து அரண்மனை கூட இன்னும் இருக்கான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நாம் அங்கே போவோமா? நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்ல இருக்கு, போகலாமே. என்னடி, நான் என்ன சொன்னாலும் சரி சொல்கிற? உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை சொல்லு. எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை. நீ எதுவும் யோசிக்காமல் சொல்ல மாட்ட. ஸோ நம்ம போகலாம். நல்ல ஃப்ரெண்டுடி நீ. ஃப்ரெண்டு மட்டுமாடி, வருங்கால அண்ணி. அந்த மரியாதை இருக்கா உனக்கு? உன் அண்ணா கூட ஹனிமூன் போக வேண்டியனா உன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னத்தான் சொல்ல? அதானே. எங்க இவ இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்ட. ஆமாம், உனக்கு கல்யாணத்தை முடிக்காமல் உங்கள் நொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? நீ என்னன்னா இன்னும் சின்சான் பார்த்துட்ருக்க. இந்த லட்சணத்தில் உனக்கு எப்படி பையன் தேடுறதுன்னு உங்கள் அண்ணன் புலம்புறாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? இப்போ தானே 24 வயசாகுது. நானும் ஒரு குழந்தை தானடி. அடியே, எரும மாடு மாதிரி இருக்க. நீ குழந்தையா? அப்போவே என்னோட ஆத்துக்காரரு சொன்னார், உன் சவகாசத்தை கட் பண்ணுன்னு. நான் தான் கேட்கல. ஆமாம், நீயும் உங்கள் வீட்டுக்காரரும். சரி வா, பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டு அடுத்த ட்ரிப்புக்கான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். ஆமாம், எனக்கும் உன்னோட பேசி டயர்டாக இருக்குது. நமக்கு எதில் ஒத்து போகுதோ இல்லையோ, சாப்பிட்றதுல நல்லா ஒத்து போகுது. அதனால தான் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இருவரும் ஹோட்டல் பூர்ணாவிற்கு சென்றனர். ஹோட்டல் நுழையும் போது அப்போது எதிர்பாராத விதமாக வேகமாக கதவை திறந்து கொண்டு ஆடவன் ஒருவன் வெளியேறினான். அவனை கவனிக்காது ஃபோனில் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டு வந்த அஸ்வி அவனுடன் மோதிக்கொண்டாள். சாரி என நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்தாள். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம கதாநாயகன் ஆதித்தன் தான். ஏய், கண்ணை எங்கே வச்சிட்ருக்க? பார்த்து வர மாட்ட? ஐயோ சாரி சீனியர், தெரியாமல் இடிச்சிட்டு. ஏ அஸ்வி, இன்னும் ஏன் இவனை போய் சீனியர் கீனியர்ன்ட்டு இருக்க? இது ஒன்றும் காலேஜ் இல்லை. ஆதித்தன் அவளை ஒரு பார்வை பார்த்து, அஸ்வி,
என்ன உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் கோவமாக இருக்காங்க போல? நான் கோவமாக இருந்தால் உனக்கு என்ன? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. அதி, போதும். சாரி சீனியர், நாங்கள் வர்றோம். அதி வா என அதியின் கையை இழுத்து கொண்டு சென்றாள். ஆதித்தன் அவர்களை சற்று நேரம் பார்த்துவிட்டு யோசனையுடன் சென்றான். அவன்கிட்ட போய் சாரி பூரின்னு கேட்டுட்டு இருக்க? அவள் விட்ட அறையில் அரைநனவு வந்துடுச்சோ? ஆமாடி, இப்போ கூட அதை நினச்சா தானா என் கை கன்னத்தை தடவுது. இன்னும் 2 பாறையை முழுங்கினவன் மாதிரி தான் இருக்கான் தடிமான். ஓ, அதான் அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சோ? அது ஏதோ அறியாத வயசு, இப்போ அதையும் இழுக்கிற. சாரிடி, கூல். நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? கூச்சமே இல்லைல, வந்து சேருது பார் எனக்குன்னு. தலையில் அடித்தபடி சாப்பிடத் தொடங்கினாள். என்என்பி குரூப் ஆஃப் கம்பெனி. டேய் வருண், நானும் உன் வருங்கால பொண்டாட்டியும் அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம். என் பொண்டாட்டியை கெடுக்கிறதே நீதான் அதி. பாரு, உன்னோட ஊர் சுற்றி எப்படி இழைச்சி கருத்து போயிட்டான்னு. அதுக்குள்ள அடுத்த ட்ரிப்பா? ரொம்ப கருத்துட்டேனா ப்ரோ? இல்லை பேபிமா, லைட்டாக கருத்துட்டேன். நீ அவ கூட சேராம வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு. ஆரம்பிச்சிட்டாங்களா? போதும், ஒரு முரட்டு சிங்கிளை பக்கத்தில் வச்சுட்டு அதுவும் ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுருவேன். யாஸ்வி, இங்கிட்டு வா. நீ இரு செல்லம், அவளுக்கு பொறாம. ஆமாம் ஆமாம், ரொம்ப பொறாம தான். உங்கள் 2 பேருக்கும் நரேன் பரத்தோட பேசி க்ரீன் சிக்னல் வாங்கி கொடுத்ததே நான் தான், மறந்துடாதீங்க. அதி, நீ அப்பாவுக்கு தான் மரியாதை கொடுக்கல சரி, பரத் மாமாவையாவது மாமான்னு சொல்லலாம்ல. அவள் யாருக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கா? அவகிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்குறீங்க? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டடி, அப்படித்தான். எனக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சின்ன வயசுல இருந்து நான் அப்படித்தான் கூப்பிடுறேன். இப்போ அப்படி என்ன ஆச்சுன்னு நீ குதிக்கிற? சரி சரி விடு, ஆரம்பிக்காத. அடுத்து எங்கே போகிறீங்க? மதுரை பக்கம் இருக்கிற உடையார்பட்டி கிராமம் போகிறோம். என்னது, உடையார்பட்டியா? நானும் அங்கே தான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அப்பாடா, உன் கூடவே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எங்களுக்கும் தங்க ஏற்பாடு பண்ண சொல்லுண்ணா. சரிடா அஸ்வி, பாத்தியா, நம்ம டூர் போனால் கூட தனியாக போக முடியாது. பாரு, இவளையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வருண் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அதி இருவரையும் முறைத்து கொண்டு நரேனிற்கு கால் செய்தாள். நரேன், உங்கள் கேபினுக்கு இப்போ வரலாமா? இல்லை பிஸியாக இருக்கியா? வாடா கண்ணா. சரி நரேன் என அதிதி கூறிவிட்டு தந்தையின் அறைக்குள் செல்கிறாள். வாடா அதி, என்ன விஷயம்? அடுத்த ட்ரிப் போக பிளானா? அதுதான் பரத், பட் இது வேற மேட்டர். அதிமா, வேற என்னடா? உன் சீமந்த புத்திரனுக்கு எப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறீங்க நரேன்? ஏண்டா கண்ணா திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை, அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி அஸ்வியை நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாக கூட்டிகிட்டு வந்துடலாம்ல. அவனும் எத்தனை நாள் தான் இப்படி இருப்பான்? எனக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் 1 வருஷம் போகட்டுமே. எனக்காக அவன் இப்படி இருக்கிறது எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுப்பா. பரத், அதிமா, வருண் அஸ்வி கிட்ட நாங்கள் இதை பற்றி பேசணும். அவங்க 2 பேரும் நீ கல்யாணம் பண்ணிட்டா தான் அவங்களும் பண்ணிப்பாங்களாம். இதில் அவங்க 2 பேரும் உறுதியாக இருக்காங்க. நரேன், உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அதிதி. வருண் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் பார்த்துருக்கான். எங்களுக்கும் தெரிஞ்ச பையன்தான். இந்த கம்பெனியில் புது பார்ட்னராக சேர்ந்துருக்கான். ரொம்ப திறமையானவன், நல்ல குணம், உனக்கும் பொருத்தமாக இருப்பான். மாப்பிள்ளையை பார்த்து பேசி நீ தான் முடிவு பண்ணணும் என பரத்தும் நரேனும் ஒன்றாக கூறினார்கள். ஓ, கதை அப்படி போகுதா? எனக்கு பையன் பார்க்குற அளவுக்கு போயிட்டானா? இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நீங்கள் 2 பேரும் இவ்வளவு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னா ஆள் பயங்கரமானவனாகத்தான் இருக்கணும். உங்கள் 2 பேர் வாயிலிருந்து நல்ல பேர் வாங்குறது ஈஸியா என்ன? சரி, நாங்கள் அடுத்த டூர் போகிறோம். அண்ணா கூட ஏதோ பிஸ்னஸ் விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க நாங்கள் போகிற அதே ஊருக்கு போகிறானா. அவனோட போயிட்டு வந்துடுறோம். அது என்னோட 20வது ட்ரிப். இதை முடிச்சிட்டு வந்து அந்த பையனை பார்த்து பேசி முடிவு சொல்கிறேன். அது வரைக்கும் என்ன யோசிக்க விடுங்க. உடையார்பட்டிக்கா போகிறீங்க என்று இருவரும் ஆச்சரியமாக கேட்டனர். ஆமாம், அதையும் இப்படி ஆச்சரியமாக கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை,
அந்த ஊர் செம்ம அழகுன்னு சொன்னாங்க. அதான்டா. நரேன் சொல்ல, பரத் அவரை பார்த்து கொண்டே தலையை ஆட்ட, அப்படியா, சரி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், பை என யோசனையுடன் சென்றாள். அவள் சென்ற பிறகு இருவரும் சிரித்துக்கொண்டு வேலையை கவனித்தனர். ஆம், உடையார்பட்டியில்தான் அதியின் திருமண வாழ்க்கை ஆரம்பம். அகல் சந்தோஷமாக காலை உணவு தயாரித்து கொண்டு வருணிடம், இந்த சம்பந்தம் சரியா வரும்னு மனசுக்கு படுதுடா. நம்ம வீட்டு வாளி இதுக்கு ஒத்துப்பாளா? அப்பா கிட்ட கூட நீ அவளுக்கு பையன் பார்த்துருக்கன்னு சொல்லவும் அமைதியாக கேட்டுட்டு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காளாம். அதாம்மா, அவளுக்கு அப்பாவும் பரத் மாமாவும் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாங்க, எதுக்குமே பிடி கொடுக்கல. இப்போ மட்டும் எப்படி? நீ பார்த்த மாப்பிள்ளல, அதான் போல. ஆதித்தனின் அப்பாக்கும் அம்மாக்கும் பரிபூரண சம்மதம். ஆதித்தனும் பொண்ணை நேரில் பார்த்து பேசிட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிறான். இவகிட்ட அங்கே தான் போகிறோம்னு சொன்னால் வரமாட்டா. அதான் அவட்ட பிஸ்னஸ் விஷயம்னு சொல்லியிருக்கேன். அஸ்விட்ட சொன்னால் அவள் அதிகிட்ட எப்படியும் உளறிடுவா. அது சரிதான், பரத் அண்ணனும் இதே தான் சொன்னார். அவனுக்கு நம்ம அதியை பிடிக்கும். ஆதி நல்ல குணமாகவும் திறமையானவனாகவும் இருக்கான். வேற என்னடா வேணும் நமக்கு? அம்மா, அதி வாரா என அமைதியாகினர் இருவரும். அதிதி லூஸான டிஷர்ட் தான் அணிவார். கேட்டா அதாவா ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்லுவா. சாரி கட்டினதே இல்லை. சுடிதார் கூட அதிகமாக போட மாட்டா. என்ன பொண்ணு இவன்னு அவங்க அம்மா திட்டிட்டு போயிடுவாங்க. நல்ல அடர்த்தியான நீளமான கூந்தலை உயர்த்தி ஒரு போனிட்டை, முகத்துக்கு லைட்டாக ஒரு பவுடர், கண்ணுக்கே தெரியாத அளவு ஒரு பொட்டு, காதுக்கு சின்னதாக ஒரு தோடு. அவ்வளவுதான் அவளோட மேக்கப். வரும் வாங்கி வச்சிருக்கிற புது புது டிஷர்ட்ஸ் எல்லாம் மேடம் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுவும் வெளியில் போன பிறகுதான் கால் பண்ணி சொல்லுவாங்க. இவளால் அவன் அலமாரியை பூட்டி சாவியையே எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னைக்கு ஏதோ அதிசயமாக சுடிதாரோட வாரா. அதிசயமாக இருக்கு. இன்னைக்கு அதி சுடி போட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. ஏமா, இதுக்கு முன்னாடி பையன் மாதிரி இருந்தனா? அது இல்லடி, நீ பொண்ணு மாதிரி எப்பொழுதாவது நடந்திருக்கியா? அதான் இன்னைக்கு அம்மா ஆச்சரியமா பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாம் போகிறது ஒரு கிராமம். ஸோ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேன். அது சரி, வா சாப்பிட்டு கிளம்புவோம். பரத் மாமா அஸ்வியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காராம். எல்லாரும் உண்டு முடிய பரத் அஸ்வியுடன் வந்தார். அஸ்வியும் அதியைப் போல சுடி அணிந்திருந்தாள். அதிக்கு அனைவரும் அறிவுரை கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். உடையார்பட்டி போகும் வழியில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எத்தனை இயற்கை காட்சிகள்! அனைத்தையும் தன் கேமராவில் பதிவு செய்தாள் அதிதி. அழகான நீர்வீழ்ச்சியை கண்டு காரை நிறுத்தி சில பல போட்டோக்களை கிளிக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தனர். வருண், எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த இடம். என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான். பட் நான் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணலை. போகிற வழியே இப்படின்னா அந்த ஊரில் இன்னும் எவ்வளோ இருக்கும். என்னமோ தெரில, இந்த ட்ரிப்பில் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் பச்சி சொல்லுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிதான் பார்க்க போறீங்க. வருண் ஒரு மர்ம புன்னகையுடன் சொல்ல, வருண், நான் கேட்கணுன்னே இருந்தேன். அதென்ன, நீ, நரேன், அகல், பரத் எல்லாம் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. நானும் அஸ்வியும் வந்ததும் அப்படியே கதையை மாத்துறீங்க, என்னன்னு தான் தெரியலை. எல்லாத்துக்கும் பதில் உடையார்பட்டியில் கிடைக்கும். என்னமோ சொல்கிற, பார்ப்போம். அடியே அஸ்வி, உனக்கு கூடவா உன் புருஷன் சொல்லலை? இப்போவே இப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு இன்னும் என்னத்தை மறைக்க போகிறானோ. இப்போவே யோசிச்சுக்க, இப்படி ஒருத்தன் தேவையான்னு. ஆமாம் அதி, அதை தான் நானும் கேட்டேன். அங்கே போனால் தெரியும்னு சொல்லி ஈன்னு பல்ல காட்டுறான். எத்தனை எக்ஸ்கேர்ள் ஃப்ரெண்டுகளை மறைச்சானோ தெரியலடி. எனக்கு தெரிஞ்சே 4 இருக்குடி. ஸ்கூல் படிக்கும்போதே சத்யா, அம்முன்னு 2 பொண்ணுங்களோட சுற்றினேன். காலேஜ் படிக்கும்போது நீரு, மது. நம்ம கம்பெனியில் எத்தனையோ. அஸ்வி இதை கேட்டு மூக்கில் காத்தடித்து கொண்டு வருணை முறைக்க, ஏண்டி 7.5 எடுத்து விடுற? நான் ஜெவனேன்னு தானே இருந்தேன். ஆத்தி, இவளுக்கு நல்லது பண்ண போய் எனக்கு கோர்ட்டுக்கே போகாமல் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாளே. அஸ்வி செல்லம், அவளுக்கு பொறாமடி. அதான் இப்படி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறா. நீ நம்பாத. விட அஸ்வி, அவனுக்கு அவ்வளோ திறமை இருந்தா ஏன் உன்னை லவ் பண்ண போகிறான்? வருண் இதை கேட்டு அவனை அறியாமலேயே பலமா சிரிக்க,
இருடி, உன் வீட்டுக்கு மருமகளா வந்து உன்னையும் உன் அண்ணனையும் கொடுமைப்படுத்தல. என் பேர் அஸ்வினி பரத் இல்லை. போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும், ஊர் வந்துருச்சு. அதையும் பார்ப்போமே. உடையார்பட்டி இயற்கை அன்னையின் ஆசை குழந்தை போல அவளின் அன்பை எல்லையில்லாது வாரி வழங்கி இருந்தது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென காட்சி அளித்தது. ஊரின் தொடக்கத்தில் காவல் தெய்வம் மதுரை வீரனின் கோயில். அங்கே காரை நிறுத்தி வழிபட்டு ஊருக்குள் சென்றனர். நெடுமாறன் ஊரில் செல்வாக்கான பெரிய மனிதர். ஊரில் பாதி நிலங்கள் அவருடையது. பரம்பரை பரம்பரையாக அந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றனர். சிறு வயதில் மிலிட்ரியில் சேர்ந்து சேவை புரிந்து பின் சொந்த ஊரில் விவசாயத்தை பார்க்க ஆரம்பித்தார். அவரின் மனைவி சுமித்தரை. இவர்களுக்கு 2 மகன்கள். மூத்தவன் ஆதித்தன், பிஸ்னஸ்மேன். கம்பீரமான தோற்றம். பயம் அப்படின்னா என்ன விலைன்னு கேட்பான். எதுக்கும் அஞ்சாத சிங்கம். தப்பு பண்ணா பேசிட்டு இருக்க மாட்டான், அடிச்சுட்டு தான் பேசுவான். ஊரில் அவங்க அப்பாவை விட இவனுக்கு தான் பயப்படுவாங்க. வருணும் ஆதித்தனும் MBA படிக்கும்போது நெருங்கிய நண்பர்களாயினர். இவங்க குடும்பம் இல்லாமல் ஊரில் ஒன்றுமே நடக்காது. ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. பள்ளி வைத்தியசாலையெல்லாம் மிலிட்ரி சார்பாக கொண்டு வந்தார். ஊருக்கு கிழக்கு பக்கம் பொட்டம்மன் கோவில் பெரிய கோபுரத்துடன் கம்பீரமாக இருக்கும். அந்த கோவிலை நெடுமாறனின் தாத்தா கட்டியது. வருணின் கார் பழமையான குட்டி அரண்மனை போன்ற வீட்டின் முன் நின்றது. வீட்டை சுற்றி பூக்கள், மரங்கள் என பல வகையான தாவரங்கள் மத்தியில் வண்ணமயமாக இருந்தது. வாவ் என்றவாறு கார் கதவை திறந்து கொண்டு அதிதி இறங்கினாள். இவர்கள் வந்ததை கண்ட ஆதித்தன், வாடா வருண் என அழைத்து கொண்டு நண்பனை கட்டிக்கொண்டான். அஸ்வியும் அதிதியும் வீட்டை வேடிக்கை பார்த்ததில் ஆதித்தன் வந்ததை கவனிக்கவில்லை. அவனின் சத்தம் கேட்டு திரும்பிய அஸ்வி அவளை அறியாமலேயே கன்னத்தில் கையை வைத்து, சீனியர் என்க. அதி என்னான்னு திரும்பி பார்த்து, இவனா என முழிக்க, இவளை கண்டு அவன் இவளா என பார்க்க வருண் ஒவ்வொருவரையும் இன்ட்ரோ கொடுத்தான். இவ என்னோட தங்கை அதிதி. இவ அஸ்வி, என்னோட வருங்கால மனைவி, அதியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சீனியர் என அஸ்வி சொல்ல, என்னது சீனியரான்னு வருண் பார்க்க, ஆமாம், இவர் எங்கள் காலேஜ் சீனியர். ஓ அப்படியா, அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போ நல்லதா போச்சு. ஆதி, இதுக்கு தான் 2 பேரும் முழிக்கிறீங்களா? ஆமாம் வருண், வாங்க உள்ள போகலாம். ஆதி அஸ்வியின் காதில், அடைச்சி கணத்துல இருந்து கையை எடு நாயே. அடியே, இதுக்கு தான் இந்த ஊருக்கு போவோம்னு சொன்னியா? போச்சு, இனி என்ன நடக்க போகுதோ கடவுளேன்னு புலம்பிக் கொண்டு போக ஆதி அவள் பின்னாடியே சென்றாள். ஆதி பெற்றோருக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். மூவரும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். நெடுமாறன் கம்பீரமான குரலில், வளர்ந்தது பட்டணமானாலும் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. என்ன சுமி? ஆமாங்க, பொண்ணுங்க 2 பேரும் எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. அது சரி, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி களைச்சி போயிருக்கீங்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. ஆதித்தா, கூட்டிட்டு போடா. சரிப்பா. அம்மா, நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் ரூமை காட்டுங்க. வருண் வாடா என அவனை அழைத்து சென்றான். ஆதித்தனுக்கு வருணுக்கு தங்கை இருப்பது தெரியும். ஆனால் அது அதிதிதான் என தெரியாது. வருண் திருமணம் பற்றி பேசும்போதும் ஏனோதானோ என கேட்டான். போட்டோவை கூட பார்க்கவில்லை. பெண்ணை நேரில் பார்த்து பேசிக்கொள்ளலாம் என அலட்சியமாக இருந்து விட்டான். இங்கே அதியும் அஸ்வியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறைக்கு சென்றதும் அதி கட்டிலில் பொத்தென்று அமர்ந்தாள். அஸ்வி பக்கி, நான் அப்பவே சொன்னேன்ல ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு, பாத்தியா, நடந்துருச்சு. ஒருவேளை இவன் தான் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோ? எனக்கு அப்பவே டவுட்டுடி. அப்பா சொன்னார்ல அண்ணா உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கான்னு. அது இல்லாம எல்லாரும் ஒரு மார்க்கமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, அங்க போய் பார்த்துக்கலாம்னு வந்தேன். பட் ஆதியா இருக்கும்னு கனவுல கூட நினைக்கலடி. உனக்கு இவன் தான் கணவனா வரணும்னு எழுதி இருக்கு போல. நீ வேற ஏண்டி, இந்த வருண் அப்பவே போட்டோ காட்டியிருக்கலாம். நானும் அதை யோசிக்காம விட்டுட்டேன். சரி, ஊருக்கு வந்தாச்சு, பார்த்துக்கலாம். நான் போய் குளிச்சுட்டு வரேன் என அஸ்வி குளியல் அறையில் புகுந்தாள்.
இருவரும் குளித்து முடிந்து உணவு உண்டதும் அதிதி நெடுமாறனிடம் தான் வந்த நோக்கத்தை கூறினாள். அட, நானும் அதான் வந்தவுடனே உங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். நானும் வீட்டம்மாவும் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். கிரேட் ஜாப்மா. தாராளமா ஊரை சுத்தி பாருங்க. என்ன உதவி வேணுமோ தயங்காம கேளுங்கம்மா. மிலிட்ரி ஐயா வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க. வழி மாறினாலும் யாராவது கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு தானே வந்தீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பொறுமையா போகலாம். சரிங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி எல்லாம் வேணாமா, அத்தனே கூப்பிடு என்ற சுமித்திரையின் வெள்ளந்தியான சிரிப்பும் குழந்தைத்தனமான முகமும் அவளை நெகிழ வைத்தது. சரிங்க அத்தை என சிரித்தாள். பெண்கள் இருவரும் சுமித்திரையுடன் பேசிக்கொண்டு பின்கட்டு பக்கம் சென்றனர். சுமித்திரை இருவரின் கலகலப்பான பேச்சில் அவர்களுடன் ஒட்டி கொண்டாள். இருவரும் அவர்களது அட்வென்ச்சர்களில் நடந்த காமெடியான விஷயங்களை சொல்ல சுமித்திரை, போதுடா, என்னால சிரிச்சு சிரிச்சு முடியல, 2 சரியான போக்கிறீங்க என்று சிரித்தே கண்ணீரும் வந்துவிட்டது. காலேஜ் விட்டு வந்த பிருத்வியும் இவர்களுடன் இணைந்து வீடே கலகலப்பானது. இவர்களின் அலப்பறைகளை கேட்டு ஹாலில் இருந்த நெடுமாறன் கூட பலமாக சிரித்து விட்டார். இவ்வாறு இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்க சென்றனர். அஸ்வியும் உறங்கிவிட்டாள். அதிக்கு உறக்கமே வரவில்லை. ஆதித்தனை கண்டதும் கடந்த கால நினைவுகளில் மூழ்கினாள். அதே நேரம் ஆதித்தன் வருணிடம் கதையை கூறத் தொடங்கினான். அது என்னன்னா, நம்ம கதாநாயகியும் அஸ்வியும் காலேஜ் போன முதல் நாள். அதே காலேஜ்ல நம்ம ஹீரோ 3rd இயர்ல படிச்சிட்டு இருந்தான். அதிதி ஸ்கூட்டி பார்க் பண்ணிட்டு வர்ற கேப்ல தனியா நின்றுட்டு இருந்த அஸ்விய அங்க படிக்கிற மினிஸ்டர் பொண்ணு இந்து ராகிங் பண்றான். அஸ்வியின் ஐடிய பறிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத பண்ண சொல்றாங்க. அஸ்வியோ மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டா. ஆனா அங்க மினிஸ்டர் பொண்ணோட பிரச்சனை வேணாம், அவங்க சொல்றத பண்ணிட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அவ மறுபடியும் அவங்க கிட்ட வந்தா. இந்து நம்ம ஹீரோ கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்றா. அதுக்கு அஸ்வி முடியாதுன்னு சொல்ல, அவ ஐடிய தர முடியாதுன்னு இந்து சொல்ல, இவளும் வேற வழி இல்லாம ஆதித்தன்ட்ட போய் சார் லவ் யூ அப்படின்னு ஆரம்பிக்க முன்னாடியே ஆதித்தன் விட்டான் ஒரு அறை. அடுத்த செகண்ட் பலார்னு இன்னொரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அதிதி ஆதித்தன் கன்னத்துல ஒரு அறைய இறக்கிட்டா. இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்காத இந்து ஆதிய அடிச்சிட்டியான்னு அடிக்க வர அவ கைய தட்டி விட்டு அவளுக்கு ஒரு அறை. அப்புறமா அஸ்விட்ட என்ன மேட்டர்னு கேட்க அவ கதைய சொல்ல, இவ ஆதிய கிளி கிளின்னு கிழிச்சு இந்துவ துவைச்சு காய போட்டுட்டா. ஆதித்தன் மன்னிப்பு கேட்க இந்துவோ நீயே மன்னிப்பு கேட்கிறன்னு ஆரம்பிக்க மறுபடியும் பலார்னு ஒரு சவுண்டு. ஆனா அடிச்சது அதிதி இல்ல, ஆதித்தன். ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, மரியாதையா நீயும் சாரி கேளுன்னு சொல்ல, எங்க இனி முடியாதுன்னு சொன்னா நம்ம கண்ணா அவ்வளவுதான்ற பயத்துல சாரி சொல்லி ஐடிய கொடுத்துட்டான். காலேஜே வாய மூடாம இத பாத்துட்டு இருக்க அதிதி கிளம்பிட்டான். ஆதியும் இந்துவை முறைச்சு பார்த்துட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் வந்த இந்து அதிதிய பார்த்து உனக்கு இருக்குடின்னு சீரியல் வில்லி மாதிரி வசனம் பேச, நம்ம அதிதி முதல்ல படிச்சு இருக்கிற அரியரை கிளியர் பண்ணு நக்கலா சொல்லி சிரிச்சுட்டு போக, இன்னும் கடுப்பான இந்து அதிதிய பழி வாங்கணும்னு யார்ட்டையோ கால் பண்ணி பேசி ட்ரக்ஸ் வாங்கினான். அந்த ட்ரக்ஸ் பாக்கெட்டை அதிதிக்கு தெரியாம அவ பேக்ல போட்டுட்டு நல்ல புள்ள மாதிரி காலேஜ் ஹெச்ஓடிக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். ஆதித்தனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் இந்து பண்ணதெல்லாம் வீடியோவா எடுத்துட்டாங்க. அதிதிய ஹெச்ஓடி கேள்வி கேட்டுட்டு போலீஸுக்கு கால் பண்ண போற நேரம் ஆதித்தன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ராகி வீடியோவை போட்டு காட்ட அதிதி கடுப்பாகி போலீஸ கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்கன்னு ஹெச்ஓடிய வறுத்தெடுக்க, அந்த மனுஷன் போலீஸுக்கு கால் பண்ணாம மினிஸ்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவரும் நான் போலீஸ அனுப்பி இந்துவை வீட்டுல விட சொல்றேன்னு சொல்லி வச்சுட்டாரு. ஹெச்ஓடி நான் சொல்லிட்டேன் போலீஸ்கார் வருவார் என்று வீடியோவை ஆதிக்கிட்ட இருந்து ஷேர் பண்ணிட்டு அவன் போன்ல வீடியோவை அழிச்சிட்டு அதிதி கிட்ட சாரி கேட்டு அனுப்பி வச்சுட்டாரு. அப்புறம் என்ன, ஆதித்தன்ட்ட அதிதி தேங்க்ஸ் சொல்ல அப்படி இப்படின்னு பேசி அவர்களுக்குள் நட்பு உருவானது. இவங்க பேசி பழகிறத பார்த்த இந்துக்கு பொறாம தீப்பத்தி எரியுது. ஏன்னா ஆதித்தனை இந்து 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆதித்தன் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கல. இவ அவனை விடுறதாவும் இல்லை. இத்தனை வருஷமா என் கூட இலகுவா பேசாதவன் அவ கூட சிரிச்சு பேசுறத பார்த்தா எரியுமா எரியாதா? அது இல்லாம
அதிதி கிட்ட மறுபடியும் எச்சரிக்கை பண்றேன்னு அவகிட்ட பல்பு வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். இந்துவை கடுப்பேத்த வேணும்னே ஆதித்தன்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பா அதிதி. ஆனா அஸ்வி ஆதித்தனை பார்த்தாலே தானா கை கன்னத்தை தடும். ஏன்னா விட்டார அப்படி. இப்படி இருக்க ஒரு நாள் அதிதி அஸ்வி குடும்பம் ஒரு கல்யாணத்துக்காக பெங்களூர் போயிட்டாங்க. அதிதி அஸ்வியால போக முடியல. ஸோ இவங்கள 1000 அட்வைஸோட கவனமா இருக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே நாள் காலேஜ் வாசல்ல அதிதிய வேகமா வந்த கார் இடிச்சு பறந்து போயிடுச்சு. வண்டியோட அதிதி மயங்கி விழ தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்த ஆதி அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். கை காலில் சின்ன சின்ன சிராய்ப்புகளோட அதிதி தப்பிச்சிட்டா. அஸ்வி கிட்ட வீட்டுல யாருக்கும் இத பத்தி சொல்லாத, பெருசா எதுவும் நடக்கல தானே, சும்மா அவங்கள பயமுறுத்த வேணான்னு சொல்ல அஸ்வியும் அவளை திட்டிக்கிட்டே யார்கிட்டையும் சொல்லாம விட்டுட்டான். ஹாஸ்பிட்டல்ல அதிதிய ஒரு நாள் இருக்க சொன்னாங்க. ஆதித்தன் அவ கூடவே இருந்து கவனமா பாத்துக்கிட்டான், ஒரு குழந்தைய போல. அப்புறம் என்ன, லைட்டா இருந்த நட்பு இப்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. தனக்காக ஒருத்தன் தூங்காம ஒரு நாள் பூரா கூடவே இருந்து தன்னை ஒரு குழந்தைய போல கவனித்து கொண்டதை எண்ணி அவ மனசுக்குள்ள பூரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரே ஆதித்தன் புராணம் தான். அஸ்விதான் நல்லா மாட்டினான் அந்த புராணத்தை கேட்க. ஆதித்தன் அதிதிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஆராய அதை பண்ணுனது இந்துதான்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் கோபத்தோட அவளை அடிக்க போக அதிதி தடுத்து நான் பேசிக்கிறேன்னு ஆதித்தனை அனுப்பி வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். நீ ஆதித்தனை லவ் பண்ற, அதான் உனக்கு அப்படி பண்ணுன, ஆதியை விட்டு விலகிரு, இல்லைனா இதை விட பெருசா நீ அனுபவிப்பேன்னு சொல்ல இதை கேட்டு அதிதி சிரியோ சிரின்னு சிரிக்க இந்து கடுப்பாக, ஆமா ஆதிய நான் லவ் பண்றேனா, இதுவும் கேட்க நல்லாத்தான் இருக்கு, எனக்கு இந்த ஐடியா வரல பாரு. அப்போ நான் ஆதிய லவ் பண்றேன்னு தானே நீ ஆக்சிடென்ட் பண்ண? இப்ப சொல்ற கேட்டுக்கோ, இந்த நொடியில இருந்து நான் ஆதிய லவ் பண்றேன், உன்னால என்ன முடியுமோ அதை பாத்துக்க. அதிதி ஆதித்தன், வாவ், இப்படி சொல்லவே நல்லா இருக்குல்ல, இப்படி ஒரு ஐடியா தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்துன்னு அவ சொல்லிட்டு போக, ஐயோ அப்ப நான் தான் இவளை ஏத்தி விட்டுட்டேனான்னு தலையில கைய வச்சுட்டு உக்காந்துட்டா. இப்படியாக இந்து ஆதித்தன் அதிதி காதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சுட்டான். அதிதி ஆதித்தனை உயிருக்கு உயிரா விரும்ப ஆரம்பிச்சா. பட் அத ஆதி கிட்ட சொல்லல. அதிதி ஆதித்தன் கூட இருக்கிற நேரம் தந்தை சகோதரனுக்கு அடுத்து அவனிடம் ஒரு பாதுகாப்பை உணர்கிறாள். ஆதித்தன் மனதில் என்ன இருக்கின்றது என தெரியாமல், எப்படி தன் காதலை சொல்வதென புரியாமல் காலம் நகர்கிறது. ஆதித்தனின் ஃபைனல் இயரும் முடிவடைகின்றது. கடைசி எக்ஸாம் அன்று ஆதித்தனை இந்து சந்திக்கிறாள். ஆதி, நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் ஆதி. அதான் அதிதி கிட்ட நீங்க பழகிறத பேசுறத பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டுட்டேன். அதை தாங்க முடியாமத்தான் அதிதிய ஆக்சிடென்ட் பண்ணேன். அது ஏதோ உங்க மேல உள்ள காதல்ல பண்ணிட்டேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்க அதிதிய லவ் பண்றதாகவும் அதை இன்னைக்கு சொல்ல போறதாகவும் சொன்னாங்க. உண்மையா ஆதி? ஆமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஆதி, என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது ஆதி, பிளீஸ் என அவனை அணைத்து அழுகிறாள். அந்த நேரம் பார்த்தா அஸ்வியும் அதிதியும் அந்த பக்கம் வரணும். வந்தாங்க. வந்து இந்து ஆதித்தனை கட்டி பிடிச்சத பார்த்துட்டாங்க. எல்லாம் விதி. அவர்கள் வந்ததை கவனிக்காது ஆதித்தன் அவளை தள்ளி நிறுத்தி, இல்ல இந்து, நான் அதிதிய பழிவாங்கத்தான் லவ் பண்றேனும் அவ எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிச்சதால அத பழிவாங்கத்தான் அப்படி பண்ணுனேன்னு சொல்ல, இத கேட்டு அதிதி அஸ்வி 2 பேரும் மட்டுமல்லாது இந்துவும் அதிர்ச்சியாகி இருக்க அதிதி அந்த இடத்தில் நிற்காமல் ஓடியே விட்டாள். அவள் பின்னாடி அஸ்வியும் போய்விட்டாள். இந்து பேய் முழி முழிக்க, இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு பாத்தியா இந்து? ஆதித்தன் சிரிக்க, அதி என்னோட உயிர், நீ அவளை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கே உன்னை அடிச்சு கொன்னு இருக்கணும், தப்பிச்சிட்டேன். உன்ன மாதிரி நினைச்சிட்டியா இந்து என்ன? நீ என்ன லவ் பண்ணல, என்ன லவ் பண்றேன்னு பெட் கட்டி இருக்க, அதுல ஜெயிக்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்து போதும், நீ வடிச்ச முதல கண்ணீர், போயிடு, இனியாவது திருந்து என அவன் போய்விட இந்து வெளிரிய முகத்துடன் நின்றிருந்தாள். அதிதி மனதால் உடைந்து விட்டாள். அவன் இப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை.
முழுதாக அவன் சொல்வதை கேட்டிருந்தால் இந்த அளவு காயப்பட்டிருக்க தேவையில்லை. அவசர புத்தியினால் காதல் கொண்ட மனம் அவன் தன்னை ஏமாற்றியதாகவே நினைத்தது. வேறு எதையும் யோசிக்காமல் அதை மட்டுமே காரணமாக எடுத்துக்கொண்டு அவனை வெறுத்தாள். வேதனையை வெளியே சொல்லவும் முடியாமல் தினமும் இரவில் கண்ணீருடன் போராட்டம். அஸ்வி அவளை அணைத்து ஆறுதல் கூறுவாள். நன்றாக யோசிக்கச் சொன்னாள். ஆனால் அதிதி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆதித்தன் பேச வந்தான். அதிதி அவனை பாராது சென்று விட்டாள். அவனை வெறுத்தாள். ஆதித்தனுக்கு அவளின் ஒதுக்கம் மிகவும் பாதித்தது. அஸ்வியிடம் கேட்க அதிதி அவளை இழுத்து கொண்டு சென்று விட்டாள். அவனிடம் பேசக்கூடாது என கூறினாள். அவள் சொன்னதை கேட்டு பழக்கப்பட்டவள் இதற்கும் தலையாட்டினாள். அவளின் ஒதுக்கத்துக்கு காரணத்தை அறியாது தவித்தான் ஆதித்தன். ஆதித்தன் அதிதியை தேடி வந்து மறுபடியும் பேசினான். வார்த்தைகளால் அவனை வதைத்தாள். என் வாழ்நாளில் உன் முகத்தையே பார்க்கக்கூடாது, நம்ப வச்சு ஏமாத்திட்டீல என வெறுப்பாக அவனை பார்க்கிறாள். அந்த பார்வையை காண சகிக்காது அவன் அமைதியாக சென்று விட்டான். பிறகு ஆதித்தனும் அதிதியை சந்திக்கவில்லை. அதிதியும் அவனை சந்திக்க முயற்சி செய்யவில்லை. வருடங்கள் கடந்தன. காரணமே சொல்லாம நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை வெறுத்தா அதை விட மரண வேதனை எதுவுமே இல்லை. பல வருடம் கழித்து அன்று ஹோட்டலில் அவளை காணவும் ஆவலாக பேசச் சென்றான். ஆனால் அதிதியிடம் அப்போதும் அதே வெறுப்பான பார்வைதான். இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். காலையில் அதிதியும் அஸ்வியும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். வருணும் ஆதித்தனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். வருண் அஸ்வியை பார்த்து அதியையும் ஆதித்தனையும் விட்டு அவனுடன் வருமாறு கண்ணால் அழைத்தான். அஸ்வியும் அதை புரிந்து கொண்டு அவனுடன் கிளம்பினாள். ஆதித்தனும் அதிதியும் தனிமையில் இருந்தனர். ஆதித்தன் பேச ஆரம்பித்தான். அதி, என் மேல என்ன கோபம்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன்னு சொல்லு. ஓ, பண்ண தப்பு இத்தனை வருஷத்துல மறந்து போச்சா? அதி, என்ன பார்த்து பேசு. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியே, அப்படி என்ன பண்ணுனேன்? இத்தனை வருஷம் இது தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நரக முடியாது. நீ என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியும். நானும் உன்னை விரும்பினேன்டி, உயிருக்கு உயிரா. உன்னை முதல் முறையா பார்த்ததுல இருந்து நான் உன்னைத்தான் விரும்புறேன். இப்பவாவது சொல்லு. லவ்வா? நல்லா இருக்கு கேட்க. பழிவாங்கத்தானே அத்தனை நாடகம். சரி, மறந்து போனதா? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நல்லா கேளுங்க என அன்று நடந்ததை கூறினாள். இவன் அதை கேட்டு சிரிப்பதா அழுவதான்னு தெரியவில்லை. அவளையே பார்த்து, அதத்தான் ஏமாத்திட்டேன்னு அப்படி இப்படின்னு சொன்னியா? கேட்காம கேட்டா முழுசா கேட்கணும் என்று அவள் அவனை புரியாமல் பார்க்க, லூசு லூசு, இதுக்காகவா இப்படி பண்ண? எத்தனை வருஷமா என்னையும் காயப்படுத்தி உன்னையும் காயப்படுத்திட்டு இருக்கியே. என்ன சொல்றீங்க ஆதி? தெளிவா சொல்லுங்க. இப்ப வந்து கேளு. அப்பவே கேட்டிருக்கலாம்ல. பட் நான் சொல்ல மாட்டேன். என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லாம காதல கேட்டதை நம்பி இப்படி பண்ணிட்டியே. காதல்ல அடிப்படையே நம்பிக்கைதான். அதுவே உன்கிட்ட இல்ல. இந்த லட்சணத்துல நான் இத்தனை வருஷமா உன்னை காதலிச்சிட்டு இருந்திருக்கேன் பாரு. சி, போடி. அவளை விட்டு சென்று விட்டான். அவன் கோபத்துடன் போவதை பார்த்து புரியாமல் முழிக்க வருண் வந்து விஷயத்தை கேட்டான். ஒரு கணம் அவள் தயங்க, அதி, எனக்கெல்லாம் தெரியும். இப்ப ஏன் ஆதி கோபத்தோட போறா, அத சொல்லுன்னு கேட்க அவளும் விவரமா சொன்னான். வருண் அவளை பார்த்து, லூசு, நீ எதையும் யோசிக்க மாட்டியா? அப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அடுத்து என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு என விஷயத்தை கூற அதிதி மட்டுமல்ல அஸ்வியும் வாயடைத்து போனாள். அதிதி தன்னைத்தானே திட்டிக் கொண்டு, அண்ணா, உண்மையா அப்படி நடந்துச்சா? உனக்கு ஆதாரம் வேணுமா? அப்படி உன்னை பழி வாங்குறவன் உன்னை எதுக்கு எல்லா விஷயத்துல இருந்தும் காப்பாத்தணும்? பேசாம போயிருக்கலாம்ல. ஒரு நாள் பூரா உனக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூங்காம ஏன் உன்னை பாத்துக்கணும்? யோசி. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் வேற பொண்ண காதலிக்கவும் இல்லை. அவனுக்கு முதலும் நீதான், முடிவும் நீதான். போய் பேசு. மனசு விட்டு பேசி 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு வாங்க. இல்ல இன்னும் சந்தேகம்னா இப்பவே நீ வீட்டுக்கு போயிடு. அஸ்வி, நீ எதுவும் பேசாத, வா போகலாம். அஸ்வியை இழுத்து கொண்டு சென்று விட்டான் வருண்.
அதிதி சற்று நேரம் யோசித்து தன் தவறை காலம் கடந்து உணர்கிறாள். ஆதித்தனை தேடிச் சென்றாள். அவன் ஆற்றங்கரையில் இருப்பதாக சொல்ல அங்கு பிருத்வியின் உதவியுடன் சென்றாள். ஆதி, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அப்போ எந்த ஞாபகமும் இல்லை. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை தவிர. அதான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன நினைச்சு எனக்கே கோபம் வருது. உங்களை மறக்க முடியாம, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடியாம இவ்வளவு நாள் நான் தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா ஆதி? அழுகையுடன் சொல்ல அவளின் கண்ணீரை காண சகிக்காத ஆதித்தன் அவனை அணைத்து கொண்டான். உன் மேல கோபம் இல்ல அதிமா. என்ன, உனக்கு மூளைன்னு ஒண்ணு இல்லாததை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. உண்மைதான், முட்டாள் மாதிரி இவ்வளவு நாள் இருந்திருக்கேனே. ஆதி, நான் உங்களை நம்புறேன். இனி எந்த காரணத்துக்காகவும் உன்ன சந்தேகப்பட மாட்டேன். என் தவறை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிரிவு நல்லதுதான் அதிதி. நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் தானே என்று அதிதி மௌனமாய் அவன் விழிகளை பார்த்து கொண்டிருக்க, பட் அதிதி, உனக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா தண்டனை தாரேன் சீரியஸாக அவன் சொல்ல அதிதி முழிக்க, ரொம்ப முழிக்காத அதிதி, வேற ஒன்றும் இல்லை. மிஸ் அதிதி நரேன் அவர்கள் சீக்கிரமாக மிஸ்ஸஸ் ஆதித்தனா மாறணும். இதா உனக்கு கொடுக்கிற தண்டனை என அவளை குறும்போட பார்க்க அதிதி அவனை அணைத்து கொள்ள இருவரும் அதியுள் ஆதியாகி உலகை மறந்தனர்.